பாட்டோட எண்டில் சதிதேவி அழுதுகிட்டே யாகத்தில் கலந்துக்கிறாங்க. நம்ம தட்சன் வந்து சதிதேவியை ஏறெடுத்தும் பார்க்கல, கோபமாகவே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சதி பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சோகமாக தன்னோட அப்பா என்ன நினச்சிக்குவாரோ அப்படின்னு நினச்சி ஒரு கட்டத்தில் அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தட்சன் வந்து ஏம்மா அழுகிற அப்படின்னு கேட்க, சதிதேவி அழுதுகிட்டே வந்து, அப்பா வந்தது வந்து நந்தி தான் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா. நந்தியை நான் அப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும்மா. வந்தது யாருன்னே தெரியாமல் தான் நீ பேசிட்டு இருந்தன்னும் அந்த தாமரை மலரில் கொடுத்து அனுப்புனா அப்படின்னு எனக்கு தெரியுமா. இதுக்கு எதுக்குமா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு தட்சன் சதிகிட்ட கேட்க, அப்புறம் எதுக்குப்பா என் மேலே கோபமாக இருந்தீங்க, என் கூட பேசலை அப்படின்னு சதி வந்து கேட்குறாங்க. ஓ மேலே கோபம்லாம் இல்லைம்மா. கோபமாக இருந்தது என்னவோ உண்மைதான், ஆனால் அது ஓ மேலே இல்லை, அந்த சிவன் மேலே. என்ன தைரியம் இருந்தால் தன்னோட வாகனமான நந்தியை வந்து நம்ம நாட்டுக்கு, அதுவும் நம்ம அரண்மனைக்குள்ளேயே அனுப்புவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம சதிதேவி, கடந்த சில நாட்களாகவே எனக்கு வேண்டாததெல்லாம் நடக்குது. எதுக்கு அந்த சிவன் நான் வேண்டினது இங்கே வரணும், எனக்கு காட்சி தரணும், அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே கெட்ட காரியமாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தட்சன் வந்து தன்னோட பொண்ணு முகத்தை பார்த்துட்டு, என்ன இது, என் நாட்டில் என் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடாத ஒன்று உன் முகத்தில் இருக்கே என்னன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது பயம் அப்படின்றாரு. என் பொண்ணோட முகத்தில் பயம் இருக்கவே கூடாது. உடனே அமைச்சரை கூப்பிட்டுட்டு, மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டுங்க, என் நாட்டு மக்களை வர சொல்லுங்க, எல்லார் முன்னாடியும் நான் ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் யார், என்னோடய சக்தி என்னங்கிறத இந்த உலகத்துக்கும் காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்ட சொல்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் கைலாய மலையில் நம்ம நந்தியை காமிக்கிறாங்க. நந்தி நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த 2 சிவகணங்கள் வந்து நந்தியை வம்பளுக்கிறாங்க. சிவகணங்களில் ஒருத்தர் நந்திகிட்ட, இன்னைக்கு தான் நாங்கள் சொன்னோம்ல, அவ்வளோ சொல்லியும் கேட்காம நாரதை கூட்டிகிட்டு போய் சிவன்கிட்ட திட்டு வாங்கினேன், இன்றைக்கி தாமரை மலர்களை கொண்டு போய் காமிச்சு மறுபடியும் திட்டு வாங்குற, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு நந்தி, உங்களுக்கு கொஞ்சம் கூட சிவன் மேலே அக்கறையே இல்லையா, அவரோட நலனில் அக்கறையே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவகணத்தில் ஒருத்தர் வந்து, அவர் கடவுள், அவர் தான் நம்ம மேலே அக்கறையாக இருக்கணும், அவர் தான் நம்மளோட நலனுக்காக உழைக்கணுமே தவிர நாம் அவரோட நலனுக்கு எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, நந்தியோ உங்களுக்கு புரியாது, அவர் தனிமையில் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும், அவரோட வேதனையை கூட பங்கு போடுறதுக்கு ஒருத்தி இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல மாட்டார், வைராக்கியமானவர், என்னால் உணர முடியுது, அதை நான் செய்கிற செயல் எல்லாமே அவரோட நல்லதுக்கு தான், என்றைக்காவது ஒரு நாள் அதை அவரை புரிஞ்சுக்குவார், அது வரைக்கும் என்னோடய முயற்சிகளை நான் கைவிட மாட்டேன், இந்த பிரபஞ்சத்தையே கட்டி காக்கிற நம்ம சிவனுக்கு அவரோட நலனுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரமாவது செய்யாமல் இருக்கலாம் அப்படின்னு கேட்க, சரி சரி கோவப்படாத, நீயும் வேதனையில் இருக்கிற, அந்த சிவனும் வேதனையில் இருக்கிறாரு, நாங்களும் புரிஞ்சுக்கிறோம், இப்போ என்ன, இந்த கைலாய மலைக்கு ஒரு பொம்பளை புள்ள வரணும் அவ்வளோதானே, நீ வேணும்னா ஒரு நல்ல பொண்ணாக பாரு, நான் அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணுறாங்க. அதுக்கு நந்தியோ கோபம் வந்து, நீங்கள் வேணும்னா இப்படியே நக்கல் பண்ணிகிட்டு இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் சதிதேவியை எப்படியாவது கைலாய மலைக்கு கூட்டிகிட்டு வருவேன், அப்போ இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அந்த இடத்தை விட்டே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில் தட்சன் ஆணைக்கணுங்க தட்சமாபுரியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்ட மைதானத்தில் தட்சனோட நாட்டு மக்கள் எல்லாருமே கூடுறாங்க கூட்டத்துக்கு முன்னாடி. அப்போ பிரம்மதேவரோட மகனான தட்சன் தன்னோட நாட்டு மக்களுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை கூட்டினதுக்கான காரணத்தை சொல்லுவார் அப்படின்னு மந்திரி ஒரு அறிவிப்பை கொடுக்க, கூட்டத்துக்கு வந்திருந்த மக்கள் எல்லாருமே மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. மன்னரும் வந்துடுறாரு. மக்கள் எல்லாருமே அமைதியாக இருக்க சொல்லிட்டு தன்னோட பொண்ணு சதியை பக்கத்தில் வர சொல்கிறாரு. பொண்ணு பக்கத்தில் வந்துடுறாங்க. பொண்ணை பார்த்ததும் மக்கள் எல்லாருமே வந்து இளவரசி வாழ்க வாழ்க அப்படின்னு திரும்பவும் கோஷம் போடுறாங்க. இப்போ மக்களை பார்த்து மன்னர் வந்து, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நான் இருக்கேன், உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்டதும் மக்கள் எல்லோரும் ஒருமித்தமாக ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சன் மறுபடியும் நாட்டு மக்களை நோக்கி, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அப்படின்னு மீண்டும் கேட்க, மக்கள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட்சன் இன்னொரு தடவை, என் நாட்டு மக்களாகிய உங்களுக்கு எதன் மீதாவது எதற்காவது பயம் இருக்கா அப்படின்னு திரும்ப கேட்க, மக்களும் இல்லை, எதன் மீதும் பயம் இல்லை, நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எதன் மீதும் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடனே தட்சன் தன்னோட பொண்ணை பார்த்து, பார் மகளே,
என் நாட்டு மக்களுக்கே எதன் மீதும் யார் மீதும் இல்லாத பயம் என் பெண்ணாகிய உனக்கு இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. யாரை கொண்டோ எவனை கொண்டோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மகளுக்கு தைரியம் கொடுக்குறாரு தட்சன். அப்புறம் அமைச்சரை கூப்பிட்டு ஏதோ சொல்ல அமைச்சரும் கையில் சின்னதாக ஏதோ ஒரு நெல் கதிரை கொண்டு போய் மக்களுக்கு மத்தியில் மைதானத்துக்கு நடுவில் கொண்டு போய் ஒரு மேஜிக் மேலே அமைச்சர் வச்சுட்டு மக்கள் முன்னாடி நம்ம மன்னரோட சக்தி என்னன்னு நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னர் மந்திரங்கள் முழங்கட்டும் அப்படின்னு சொல்ல மந்திரம் முழங்க ஆரம்பிக்குது. மந்திரம் சொல்ல ஆரம்பித்ததுமே அக்னி தேவன் அங்கே வர்றாரு. அப்போ தட்சன், இது என் நாட்டில் விளைஞ்ச நெற்கதிர், உன் சக்தியை பயன்படுத்தி நெற்கதிர் அழிச்சுப்பார் அப்படின்னு சவாலுடன் அக்னி தேவனோ தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி பார்க்க அந்த நெற்கதிரை ஒன்றும் செய்ய முடியலை. நெற்கதிருக்கு ஒன்றும் ஆகலை. அக்னியும் எதுவும் செய்ய முடியாமல் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒரு கும்பிட பொருட்டு கிளம்பிடுது. அடுத்து பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலம் அது மேலெழும்பி வருது. நிலத்தோட சக்தியை தட்சன் உன்னால் முடிஞ்ச இந்த நெற்கதிரை அழைச்சிப்பாரு அப்படின்னு நிலத்திட்டையும் சவால் விடுறாரு. நம் நிலசக்தியும் அந்த நெற்கதிரை மண்ணோட மண்ணாக்க ஒரு மணல் சூறாவளியே உண்டு பண்ணி தாக்குது. அப்போவும் அந்த நெற்கதிரை ஒரு சிறு பாதிப்பு கூட உண்டு பண்ண முடியல. அப்புறம் நிலமும் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒரு கும்பிட போட்டு கிளம்பிடுது. இது மாதிரி மீதி இருக்கிற பஞ்சபூதங்களை வர வச்சு நெற்கதிரை அழிக்க சவால் விடுறாரு பிரஜாதிபதி தட்சன். ஆனால் கடைசியில் என்னவோ எந்த ஒரு பஞ்சபூதத்தினாலையும் தட்சனோட நாட்டில் விளைஞ்ச அந்த சிறு நெற்கதிரை ஒன்றும் பண்ண முடியலை. தோத்துட்டு போயிடுறாங்க. அந்த நெற்கதிர் பாதுகாப்பாக வச்ச இடத்துலையே வச்சபடி அப்படியே இருக்குது. இப்போ தட்சன் தன்னோட பொண்ணுகிட்ட தன்னோட சாம்ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு சிறு சாதாரண நெற்கதிருக்கே அழிவு இல்லைங்கிறப்ப என் பொண்ணு எதுக்கும் பயப்படக்கூடாது, என் நாட்டு மக்களும் எதுக்கும் பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன், என்னோட சக்தியை நம்பி நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருங்க அப்படின்னு கூட்டத்தை கூட்டி தன்னோட பராக்கிரமத்தை எடுத்து சொல்லி தன்னை யாராலும் வெல்ல முடியாது சொல்கிறாரு தட்சன். அப்போ பார்த்து சதி தட்சன்ட்ட, அப்புறம் எதுக்கு சிவனும் சிவன் சம்மந்தப்பட்டவங்களும் என்னை எதுக்கு வாட்டி வதைக்கிறாங்க, சரியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க. தட்சன் யாரையும் நினச்சி பயப்படக்கூடாது, சர்வ வல்லமையும் என்கிட்ட இருக்குது, சர்வ சக்தியும் என்கிட்ட இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், என்னை எதிர்க்க எந்த சக்திக்கும் தைரியம் வரும் அப்படின்னு பொண்ணை பாதுகாப்பாக இருக்க ஆறுதல் 4 வார்த்தை சொல்லி பொண்ணை தைரியப்படுத்துகிறாரு. அப்புறம் நீ கேட்டியே எதுக்காக இப்படி உனக்கெல்லாம் தப்பாக நடக்குது அப்படின்னு, அதுக்கெல்லாம் காரணம் நீ பிரஜாதிபதி தட்சனோட பொண்ணுங்கிறதுனால தான். உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறாங்க, மனசை குழப்பி உன்னை கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னுமா உனக்கு புரியல? தெளிவாக சொல்கிற கேளு. முதல் தடவை ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு போனியே, லிங்க வடிவ மலையோட ஆசிரமத்துக்கு, அது நீ விருப்பப்பட்டு தான் போனியா? இல்லை, ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்து அதை பின்தொடர்ந்து போனேன். அது அந்த சிவனோட சதியாக தான் இருக்கணும். அது மட்டுமா? அந்த முனிவர் பேர் ததீசி. அவரை போய் பார்த்து அவர் உன் மனசில் ஏதேதோ பேசி குழப்பத்தை உருவாக்கி வில்வ இலையை பற்றி எல்லாம் பேசினார். அதுவும் சிவனோட திட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் நீ குழப்பமான. ஏன், அந்த சிற்பி கூட அவங்க ஆளாக தான் இருக்கணும். அதனால தான் சிவனோட சிலையை வச்சாதான் அந்த விஷ்ணுவோட சிலை கோயிலுக்குள்ளே போகும்னு உன்கிட்ட போய் சொல்லி இருக்கிறாங்க, உன்னை ஏமாற்றி இருக்கிறாங்க. அது மட்டுமா, நீ 1,00,000 தாமரை மலர்களை கஷ்டப்பட்டு எழுதின விஷ்ணுவோட நாமத்தை சிவன்னு மாற்றினது கூட அந்த ஆளோட வேலையாக தான் இருக்கணும். நீயும் அந்த மாய வலையில் மாட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற. இவ்வளவு விஷயங்களையும் திட்டம் போட்டு செய்கிற அந்த சிவன் ஏன் நந்தியையும் அனுப்பியிருக்கக்கூடாது? எதுக்கு அங்கே போனா அப்படின்னு நம்ம நந்தியை திட்டினவரே சிவன் தான். ஆனால் தட்சணம் தன்னோட பொண்ணுகிட்ட சிவன் தான் திட்டம் போட்டு நந்தியை இங்கே அனுப்பிச்சாரு அப்படின்னு பொண்ணுக்கிட்ட பொய் மேலே பொய்யா அடிக்கிட்டே போகிறாரு. ஆனால் இதை கேட்ட சதியோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதெல்லாம் யார் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் என்னோட அப்பா சொல்கிறத உண்மைன்னு நம்பி, ஆமாப்பா நீ சொல்கிறது சரிதான், நான் தான் இவ்வளோ நாளாக உண்மையை தெரியாமல் ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி நடந்துகிட்ருக்கிறேன், இது எல்லாமே சதின்னு தெரிஞ்சுக்காம அவங்க பண்ணின சதியில் மாட்டிக்கிட்டேன். இப்போ சொல்கிறேன்ப்பா, அந்த சிவன் எப்படிப்பட்ட சதி வலையை விரிச்சாலும் நான் அதில் சிக்க மாட்டேன். என்னையை கஷ்டப்படுத்தினா தானே நீங்கள் கஷ்டப்படுவீங்க. இனி நான் கஷ்டப்பட போகிறதா இல்லை. நான் கஷ்டப்பட்டாதானே நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு. சதிதேவி குட்டியாக ஒரு சபதமே போடுறாங்க. அப்போ தட்சன் சதியை ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்புறம் அமைச்சரை பார்த்து மன்னர் ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. என்னென்னா, கூடிய விரைவில் ஆலோசனை கூட்டம் ஒன்று போட வேண்டி இருக்குது. அந்த கூட்டத்தில் எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதில் என்ன விஷயம் பேசணும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூட்டம் கூடி கலந்துரையாடணும் அப்படின்னு சொல்லி இந்திரன் சந்திரன் போல பல தேவர்கள் கலந்துக்க அழைப்பு கொடுக்க சொல்கிறாரு. அப்படி என்ன விஷயத்தை பேசணும்னு பேசி முடிவு எடுக்க போகிறாங்களோ வாங்க பார்க்கலாம். கைலாய மலையில் இருக்கிற சோலையில் இருக்கிற குளத்தில் நம்ம நந்தி சதிகிட்ட வாங்கிட்டு வந்த சிவநாமம் எழுதின தாமரை மலர்களை வச்சுருந்தார் இல்லையா, அந்த
நம்ம சிவன் அமைதியாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு அந்த 2 சிவகணங்கள் இருக்கிறாங்க. சிவன் தனிமையில் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் போய் சிவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நந்தியை போட்டு கொடுக்குறாங்க. ஈஸ்வரா, வர வர நந்தி சரியாக வேலை செய்கிறது இல்லை பாருங்க. பூமிக்கு போய் தேவையில்லாமல் தாமரை மலர்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிற குளத்தில் நிரப்பி வச்சு இருக்கிறாருன்னும், இது என்ன நந்தவனமா இல்லை தாமரை குளமா அப்படின்னு சிவன் போட்டு விட்றாங்க நந்தியை பற்றி. ஆனால் நம்ம சிவனும் முக்காலும் உணர்ந்தவராச்சே, இது கூட தெரியாதா? சிவகணங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறாரு, நந்தி தன் மேலே இருக்கிற அன்புனால தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, சிவகணங்களில் ஒருத்தன், அப்போ எங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லையா அப்படின்னு கேட்க, சிவனும் என் மீது அன்பு இருப்பதாக தான் நீங்கள் என் பக்கம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஆனால் சிவகணங்கள், வாங்க ஈஸ்வரா, சுடுகாட்டுக்கு போய் ஆடலாம், அங்கே இருக்கிற அகோரிகள் நடனமாடிட்டு இருப்பாங்க, அதை பார்த்தா நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்ல, அப்போ நந்தி அங்கே வந்துடுறாரு. நந்தியை பார்த்ததும் அது இதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. நம்ம நந்தியோ சிவனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் இவனுங்களோ சிவனை அகோரிகளோட அகோரியாக தெரிய திட்டம் போடுறானுங்க போல. இப்போ சிவன்கிட்ட அவனுங்களுக்கு தான் வேலை இல்லை, நான் உங்களை சம்சாரியாக பார்க்கணும்னு நினச்சா இவனுங்க உங்களை சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, இது சரியில்லை அப்படின்னு நந்தி கேட்க, சிவனும் நான் இல்லற வாழ்க்கையை விடுத்து பல யுகங்கள் ஆகுது, எனக்கு என்னமோ இல்லற வாழ்க்கையில் நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி தியானத்துக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் அரண்மனையில் நம்ம சதி தன்னோட அக்காட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் கூப்பிட்டதுமே சிவன் வந்துட்டாரே அப்படின்னு எனக்கு சிவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது, ஆர்வம் இருந்தது, உண்மைதான். அவருக்கும் என் மேலே ஆர்வம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் புரியுது இது ஒரு மாய வலை சதி அப்படின்ட்டு. இது எல்லாமே நம்ம அப்பாவை பழிவாங்க செய்கிற நாடகம்னு தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம்தான் மனசு வலிக்குது, இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. சரி, இப்போதாவது உனக்கு எல்லாமே புரிஞ்சதே, வருத்தப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லி சதியை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க அக்கா. இப்போ கைலாய மலையில் நம்ம சிவன் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறாரு. திரும்ப திரும்ப சிவனையே காமிக்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கைலாயத்தை சுற்றி இருக்கிற பனிமலையை காமிக்கிறாங்க. சூரிய வெப்பம் அதிகமாக இருக்கிறதால பனிமலை வேகமாக உருகி வெள்ளம் பெருக்கெடுத்து தண்ணீர் சிவன் இருக்கிற அந்த நந்தவனத்துலேயும் வந்துடுது. குளம் நிரம்பி அதில் இருக்கிற சதி எழுதின சிவநாமம் தாமரை மலர்கள் தண்ணீர் வழியாக அடிச்சுட்டு வரப்பட்டு அச்சனோட ராஜ்யத்துக்கும் அந்த தண்ணீர் வருது. இதுக்கப்புறம் சிவனும் சதியும் சேருவாங்களா? வாங்க அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.